சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில சாதாரண வீரரா வந்து இப்போ கேப்டனா உயர்ந்திருக்கிறவர் தான் ருதுராஜ். T20 கிரிக்கெட்ல அபாரமா விளையாடி ரசிகர்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு பேரை வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐபிஎல் தொடர்லயே அதிவேகமா 1000 ரன்களை எட்டின சச்சின் டெண்டுல்கரோட சாதனையையும் ருதுராஜ் சமன் பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட ருதுராஜ்க்கு தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் அணியில வாய்ப்பு வழங்கப்படுறதில்ல. இந்த நிலையில கிரிக்கெட் ஜாம்பவான் விராட் கோலி T20 உலக கோப்பையை வென்றதுக்கு பின்னாடி இனி சர்வதேச T20 போட்டிகள்ல விளையாட போறதில்ல அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. இந்த நிலையில ருதுராஜ அணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நெறைய பேரு வலியுறுத்திட்டு வராங்க. இதனால 23 சர்வதேச T20 போட்டிகளுக்கு பின்னாடி விராட் கோலி, ருதுராஜ் எவ்வளவு ரன்கள் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ருதுராஜ் 23 சர்வதேச T20 போட்டிகள்ல விளையாடினதுக்கு பின்னாடி மொத்தமா 633 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இதுல அவரோட சராசரி 39.5. இதுல ருதுராஜ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா மட்டும் 5 இன்னிங்ஸ்ல 223 அடிச்சிருந்தாரு. இதுல அவரோட சராசரி 55. ஜிம்பாப்வேக்கு எதிரா 3 இன்னிங்ஸ்ல 133 ரன்னும், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரா 5 இன்னிங்ஸ்ல 96 ரன்களும், அயர்லாந்துக்கு எதிரா 2 இன்னிங்ஸ்ல 77 ரன்களும், இலங்கை அணிக்கு எதிரா 2 இன்னிங்ஸ்ல 35 ரன்களும் அடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் விராட் கோலி 23 T20 போட்டிக்கு பின்னாடி மொத்தமா 67 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதுல அவரோட சராசரி 37. இதுல விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிரா 4 இன்னிங்ஸ்ல 150 ரன்களும், இங்கிலாந்துக்கு எதிரா 5 இன்னிங்ஸ்ல 118 ரன்களும், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா 4 இன்னிங்ஸ்ல 97 ரன்களும் அடிச்சிருந்தாரு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரா விராட் கோலி 2 இன்னிங்ஸ்ல 30 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இலங்கைக்கு எதிரா ஒரு இன்னிங்ஸ்ல 68 ரன்களும், வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரா 2 இன்னிங்ஸ்ல 68 ரன்களும் விராட் கோலி அடிச்சிருந்தாரு. 23 சர்வதேச T20 போட்டிக்கு பின்னாடி ருதுராஜ் ஸ்ட்ரைக் ரேட் 143 அப்படிங்கிற அளவுல இருக்குது. இதுல அதிகபட்சமா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 158 அப்படிங்கிற அளவுல இருக்குது. இன்னொரு பக்கம் விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் 137 அப்படிங்கிற அளவுல தான் இந்த கட்டத்துல இருந்துட்டு இருக்கு. 23 சர்வதேச T20 போட்டியில ருதுராஜ் 5 தடவை 50 ரன்களும் ஒரு சதமும் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி விராட் கோலி 5 தடவை 5 அரை சதம் அடிச்சிருக்காரு. ஆனா அதுல அதிகபட்ச ஸ்கோர் 78 ரன்கள் தான். இப்படி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது விராட் கோலி ருதுராஜ்க்கு சவால் விடக்கூடிய சரிசமமான அளவுல தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது.